உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். என்னதான் வந்துட்டு சுரேஷ் மதிக்கிட்ட வந்துட்டு உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, போயிட்டு நீ இன்ஸ்பெக்டர்கிட்டயே நீ போயிட்டு பண்ணுற அப்படின்னா போ, தாராளமாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ, இனிமேல் நீங்கள் இருக்கக்கூடாது, வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதும் இல்லாமல் நீ இனிமேல் இங்கே வரவே கூடாது அப்படின்னு மொபைல்லையும் கால் பண்ணி திட்டினதை. ஆனால் சூப்பராக இந்த இடத்துல மதி வந்துட்டு நேராக சுரேஷ் கிட்டேயே போயிட்டு நான் என்ன பண்ணட்டும், எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது, என் புருஷன் என்னை இப்படியெல்லாம் சித்திரவதைப்படுத்துறாரு, இப்படி வீட்டுக்குமே என்னை வரக்கூடாதுன்னு சொல்லி ஃபோன் பண்ணி மிரட்டுறாரு, அதுக்கு ஒரு சப் இன்ஸ்பெக்டரா என்ன பண்ணணும் நீங்களே பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல முகத்துல கரிய பூசியிருக்காங்க சுரேஷுக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ வீட்டில் வந்துட்டு மதி சொல்லாத விஷயத்த எல்லாத்தையுமே ராஜலட்சுமி வந்துட்டு இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க, பொறுக்கி மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன், உனக்கு புள்ள வளர்க்க தெரியலையா, அப்படி இப்படிலாம் என்னை கேட்குறாடா, ஒரு பெத்தவளை பார்த்து கேட்குற கேள்வியாடா அப்படிலாம் சொல்லிட்டு ஒன்றுக்கு ரெண்டா சுரேஷ் கிட்ட ஏற்றி ஏற்றி விடும்போது மதி இந்த இடத்துல இங்கே பாருங்க, நான் சொல்லாததெல்லாம் சொன்னேன்னு சொல்லாதீங்க, நான் என்ன சொன்னனோ அதை மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்போது இந்த டம்ளரை எடுத்து வைக்க சொன்னது ஒரு குத்தமாடா, அதை கூட செய்ய மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கோவத்தில் வந்துட்டு அவங்க அப்பா அம்மாவே வர சொல்லி திட்டி அவங்களும் மன்னிப்பு கேளுன்னு சொல்லி போனதுக்கப்புறம் தங்கராஜும் கூட சொல்கிறாரு நீ மன்னிப்பு கேளு அப்படின்னு அவரும் ஒரு மாதிரி தோரணையோட மிரட்டிட்டும் போயிடுறாரு. ஆனால் இந்த இடத்துல மலர் போயிட்டு மதிக்கிட்ட ஏன் மதி இப்படி பண்ணுற, நமக்கு குடும்பம் தானே முக்கியம், ஏன் இப்படி தேவையில்லாமல் பெரியவங்க தானே ஏதோ பேசுனா பேசிட்டு போகிறாங்க, நீ மன்னிப்பு கேள அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கக்கா, ஆரம்பத்துல இருந்து நீங்கள் செய்யாத தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு தான் இப்போ நீங்கள் இந்த வீட்டில் இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கீங்க, உங்களை மாதிரி சுயமரியாதை இல்லாமலாம் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு இப்போ மதி சொன்ன விஷயம் மலருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஸோ வீட்டில் வந்து இவங்க யாருமே எதுவுமே என்ன சொன்னாலும் மதி மன்னிப்பு கேட்கல அப்படிங்கும்போது வெயிட்டை விட்டு வெளில போடின்னு சொல்லிட்டு சுரேஷை வெளியே அனுப்பிடுறாரு. இவங்க வெளியிலே உட்காந்துட்டு இருக்கும்போது அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கலாம் என்ன இவ இவ்வளோ நேரம் வெளியிலே உட்காந்துட்டு இருக்கா, இவ மலர மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப வாய் துடுக்குதான், ராஜலட்சுமிக்கு இந்த மாதிரி ஒரு ஆளு தான் வேணும், நல்ல சுரேஷ் கிட்ட ஒன்றுக்கு ரெண்டா சொல்லி வச்சு சண்டையை மூட்டி விட்டுருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் அங்கங்க கூடி கூடி நின்று பேசுறது இல்லாமல் வீட்டுக்குள்ளாரே வந்து பேசுகிறாங்க. ஸோ வீட்டுக்குள்ளார வந்து கேட்கும்போதுமே அது இதுன்னு சொல்லி சமாளிக்கும் போது மலர் ஏதோ சொல்லி அனுப்பியும் விட்டுறாங்க. ஆனால் வெளியிலே உட்காந்துட்டு இருக்க மதியை பார்த்துட்டு மலர் நானும் கொஞ்சம் நேரம் போய் உட்கார்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் கொஞ்சம் நேரம் உட்காடுறாங்க. ஆனால் அவங்க அப்பா வந்துட்டு வேகமாக நீ எதுக்கு இங்கே உட்காந்துட்டு இருக்க, அவள் தான் மன்னிப்பு கேட்டு உள்ளவானா, அவ்வளோ திமிரில் தலகணத்தில் இருக்கானா, நீ எதுக்கு இங்கே இருக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமனார் உள்ளரையும் கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஆனால் இந்த இடத்துல சுரேஷ் வந்து வேலைக்கு கிளம்பி போனவர் திரும்பவும் வந்துட்டு இன்னும் நீ கிளம்பலையா, உன்னை நான் திரும்பி வரும்போது நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு தானே சொன்னேன், எதுக்கு இங்கே உட்காந்துட்டு இருக்க இன்னும் அப்படிங்கிறாங்க. என்னை எங்கே போக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது எங்கேயாவது போய் தொலை, இங்கே உட்காந்து எங்கே உயிரை வாங்காத, எப்படி அமைதியாக இருந்த வீடு தெரியுமா, நீ வந்ததுலேருந்து தான் எங்கள் நிம்மதியே போச்சு அப்படின்னு திட்டிட்டு இவர் பாட்டுக்கு உள்ளே போயிடுறாரு. ஆனால் வெளியிலே உட்காந்துட்டு இருக்கும்போது அக்கம் பக்கத்தில் எல்லாருமே நின்று பார்த்து பேசுகிறத பார்த்த உடனே இப்போது அவங்க அப்பாக்கே ஃபோன் பண்ணிடுறாங்க. வீட்டில் அவங்க பாட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது ஃபோன் வந்தோடனே அவங்க ஒரு மாதிரி பதட்டத்திலே தான் ஃபோன் எடுக்கிறாங்க. சொல்லுங்கள் சம்மந்தி அப்படின்னோடனே என்னதாங்க உங்களுக்கு பிரச்சனை, என்னதான் என்ன சொல்லணும், உங்கள் பொண்ணு இந்த அளவுக்கு தலகணத்தோடு இருப்பான்ல கொஞ்சம் கூட நினைக்கல அப்படின்றாங்க. என்னாச்சு சம்மந்தி அப்படின்றாங்க. என்ன ஆச்சா, மதியானம் நீங்கள் வந்துட்டு போனீங்கல்ல, என்ன நாங்கள் சொன்னோம், மன்னிப்பு கேட்டுட்டு நீங்கள் உள்ளே போய் அவ்வளோ வேலையை பார்க்க சொன்னீங்கல்ல, இது வரைக்கும் உங்கள் பொண்ணு மன்னிப்பே கேட்கல, வெளியிலே உட்காந்துட்டு இருக்கா, நீங்கள் தயவு செஞ்சு வந்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல அப்படின்றாங்க. என்ன சம்மந்தி இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் சொன்னது தான், அவள் வெளியிலே உட்காந்துட்டு இருக்கா, நாங்கள் உங்கள் பொண்ணு வெளியே உட்காந்துட்டு இருக்காளேன்னு தான் ஃபோன் பண்ணி சொன்னோம், அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாரு. சரி, நான் அவங்க அப்பாவும் வந்து பார்த்த உடனே உள்ளார கூப்பிட்டு தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லும் போது நீ வா முதல்ல வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. அப்பா நான் எதுக்குப்பா வரணும், நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, ஃபஸ்ட்டு கல்யாணமே வேணான்னு சொன்னேன், என்னை கல்யாணம் பண்ணி வலுக்கட்டாயமாக இந்த வீட்டில் தள்ளினீங்க, இப்போது நான் செய்யாத தப்புக்காக என்னை இங்கேருந்து அவங்க வீட்டை விட்டு அனுப்புவாங்க, நீங்கள் அங்கே கூட்டிகிட்டு போகிறீங்களா என்னப்பா அப்படிங்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம், உன் அம்மா உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னா, நீ வா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. போன உடனே காஞ்சனா பார்த்துட்டு இப்போ மதிக்கிட்ட என்னடி நீ இப்படி பண்ணுற, குடும்பத்தில் அனுசரித்து உனக்கு இருக்கவே தெரியாதா அப்படிங்கிறாங்க. அம்மா என்னம்மா, நான் தான் மதியமே எல்லாத்தையும் சொன்னேன்ல, என்ன மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்கம்மா, நான் செய்யாத தப்புக்கு எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லடி நீ பண்ணுறது தப்பு, அனுசரித்து போகணும்டி அப்படின்றாங்க. இங்கே பாருமா, நான் இங்கேயும் இருக்கணுமா இல்லை எங்கேயாவது கிளம்பி போகணுமா அப்படின்னு சொல்லும்போது நீ எதுவுமே பேச வேணாப்போ, உள்ளே போ ரூம்குள்ளார அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்கே வீட்டில் மதி கிளம்பி போனதை நினச்சி அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், அப்பாடா அந்த அகம் பிடிச்ச கழுதை எப்படியோ வெளியே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தா இப்போது மலர் வந்து ஒரு மாதிரி உம்முனே இருக்காங்க. நீ ஏண்டி இப்படியே இருந்துட்டு இருக்க அப்படின்றாங்க. இல்லை ஒன்றும் இல்லாத அப்படின்றாங்க. நான் ஆரம்பத்துலேருந்தே சொன்னல அவளுக்கு எதுக்கு எடுத்தாலும் வக்காலத்து வாங்காதன்னு, உன்னையவே
அவள் எப்படி பேசிட்டா பத்தியா, நீலாம் பட்டா தாண்டி திருந்துவ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பயுமே மலர் ஒரு மாதிரி பார்த்துட்டு பாக்யராஜ் கிட்ட, ஏங்க நீங்களாவது போய் சுரேஷ் கிட்ட பேசுங்க, ஃபோன் பண்ணி அவகிட்ட பேச சொல்லுங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, ஒன்றும் இல்லாத பிரச்சனையை உங்கள் அம்மா இப்படி பெருசாக்குறாங்கன்னு உங்களுக்கே தெரியுதுல்ல, நீங்கள் பேச சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. நான் போய் சொன்னால் அவன் கேட்பானா அப்படிங்கிறாங்க. நீங்கள் போய் எப்படியாவது பேசுங்க, நான் போய் சொல்ல முடியுமா அப்படிங்கும்போது சரிண்ணா பாக்யராஜும் போகிறாரு. சுரேஷ் உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா பார்க்குறாங்க. அவங்க அம்மா முன்னாடி பேசினா இது வேலைக்கு ஆகாதுன்னு தனியாகவே கூட்டிகிட்டு போயிட்டு, டேய் ஃபோன் பண்ணி பேசுடா, வர சொல்லுடா, ஒரு பிரச்சனையாடா இது, அப்படிலாம் எதுவுமே நடக்கலடா, மலர் தான் சொல்கிறாள்ல, மலர் சொல்கிறத நீ நம்ப மாட்டியா அப்படிங்கிறாங்க. என்ன வேணா இருக்கட்டும், அவள் பண்ணது தப்பு தானே, ஏன் தப்பு பண்ணலன்னா என்ன, பெரியவங்க தானே, ஒரு மன்னிப்பு கேட்டால் என்ன குறைஞ்சா போயிடுவா, என் அம்மா என்னை எப்படி வளர்த்தாங்கன்னு, என்னை நம்மளை எப்படி வளர்த்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியாதா, அவள் யாருன்னு அதெல்லாம் சொல்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க. சரிடா எதுவாக இருந்தாலும் கோவத்தில் குடும்பம்னா 4 வார்த்தை பேசுகிறதா, நீ தயவு செஞ்சு ஃபோன் பண்ணு அப்படிங்கிறாங்க. ஆஹா நான்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ வேகமாக பாக்யராஜ் வாங்கிட்டு ஃபோனை கால் பண்ணுறாரு. டக்குன்னு சுரேஷ் பிடுங்கி கட் பண்ணிடுறாரு. அப்போ ஒரு சிங்கிள் ரிங் போன உடனே மதி பார்க்குறாங்க, இவன் இதுக்கு நமக்கு ஃபோன் பண்ணா, பெரிய இவன் மாதிரி பேசி வீட்டுக்கு வராதுன்னு சொன்னால் இவனே ஃபோன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா பார்த்துட்டு யாரடி அப்படின்றாங்க. சுரேஷ் தாமா அப்படிங்கிறாங்க. ஏய் மாப்பிள்ளையே ஃபோன் பண்ணியிருக்காப்ல, பேசுடி அப்படிங்கிறாங்க. நான் எதுக்குமா பேசணும் அப்படின்னும் போது, இங்கே பாருடி திமிருக்கு எல்லாமே பண்ணாத, நீ முதல்ல பேசு அப்படின்றாங்க. சரி நான் பேசிக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு ஃபோன் பண்ணோன்னே அப்போது சுரேஷ் அட்டன் பண்ணிட்டேன். என்னடி எதுக்கு ஃபோன் பண்ண அப்படிங்கிறாங்க. நான் ஃபோன் பண்ணேனா, நீங்கள் தானே பண்ணியிருந்தீங்க அப்படின்றாங்க. நான்லாம் எதுவும் ஃபோன் பண்ணல, உன்னை கூப்பிட்றதுக்கா நான் ஃபோன் பண்ண போகிறேன், இங்கே பார் இந்த சைடே இனிமேல் வர வேலை வச்சுக்காத, நீ யாரோ நாங்கள் யாரோ, என் குடும்பத்தில் நீ இருந்த நிம்மதியை கலைச்சதெல்லாம் போதும், என் அம்மா அப்பா கொஞ்ச நாள் அது உயிரோடு இருக்கணும், நீ இந்த வீட்டில் இருந்தேன்னு வச்சுக்கோமே சீக்கிரமாக அவங்க எல்லாத்தையும் நான் இழந்துருவேன் போல இருக்கு, இந்த வீட்டு சைடை நீ வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பார்த்தாலே கடுப்பாக இருக்கணும் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இப்போது ரொம்ப கடுப்பாயிருது. உட்காந்து யோசிச்சு பார்க்குறாங்க. உன்னால் முடிஞ்சதை நீ பார்த்துக்கோடி, யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுமோ பண்ணிக்க அப்படிலாம் சுரேஷ் சொன்னது ரிப்பீட்டடாக மைண்டில் ஓடிட்டே இருக்கும்போது இவங்க பாட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ அவங்க அம்மா பார்த்துட்டு, ஏய் எங்கடி கிளம்பிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இருமா ஒரு முக்கியமான வேலையை நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடி தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனையை பண்ணிட்டு இருக்காத அப்படின்றாங்க. நான் பிரச்சனையெல்லாம் பண்ணலம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன், என்னை நம்புமா அப்படின்றாங்க. சரி போயிட்டு வா, உன் தங்கச்சி வேணா கூப்பிட்டு போறியா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக அங்கே சுரேஷோட ஆஃபீஸ்க்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, சொல்லுங்கள் மேடம் அப்படின்றாங்க. நான் சப் இன்ஸ்பெக்டர் பார்க்கணும் அப்படின்றாங்க. என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இது ஒரு முக்கியமான விஷயங்க, அவர்கிட்ட தான் நான் பேசணும், கொஞ்சம் அலோவ் பண்ண முடியுமா அப்படின்றாங்க. சரி உட்காந்துட்டுருங்க, அவர் முக்கியமான மீட்டிங்கில் இருக்காரு, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு மீட்டிங் முடிஞ்சோடனே சுரேஷ் கிட்ட போயிட்டு, சார் ஒரு பொண்ணு உங்களை பார்த்து பேசணும், உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஒரு பொண்ணா, யார் வர சொல்லுங்க அப்படிங்கிறாரு. இப்போ பார்த்தா மதி உள்ளார வரதை பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாரு. அவங்கள பார்த்தோன்னே நீங்கள் போங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு கான்ஸ்டபிள் கிட்ட சொன்ன உடனே அவங்க போயிடுறாங்க. வந்து உட்கார்ந்தோன்னே, என்ன இங்கே ஆஃபீஸ்க்கே வந்து மிரட்டலான்னு பார்த்தியா, நான் தான் உன்னை வீட்டுக்கே வராதுன்னு சொல்லிட்டேன், உன் மூஞ்சி பார்க்கவே கடுப்பாக இருக்குன்னு சொல்கிறேன், அப்புறம் எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்க அப்படிங்கிறாங்க. ஹலோ சார், நான் ஃபஸ்ட்டு ஒன்றும் உங்களை பார்க்குறக்காக வரல சார், நான் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்கலான்னு வந்திருக்கேன், அதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் சின்னதாக ஒரு அட்வைஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சார் அப்படிங்கிறாங்க. என்ன என் மேலேயும் என் குடும்பத்து மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு வந்திருக்கியா, நான் தான் சொன்னேன்லடி உன்னால் முடிஞ்சதை நீ பார்த்துக்கோன்னு அப்படிங்கிறாங்க. நான் பெரிய இடத்துல எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் விரும்பலை, ஒரு சின்ன சஜஷன் மட்டும் கேட்டு போகலான்னு தான் வந்தேன், அஸ் அ சப் இன்ஸ்பெக்டராக நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. என்னப்போ அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் சார், எனக்கு பிடிக்காம தான் ஒரு கல்யாணத்தை என் அப்பா அம்மா பண்ணி வச்சாங்க, ஆனால் அந்த குடும்பத்தில் கொஞ்சம் கூட டிசிப்ளினே இல்லை, நான் சொல்லாததெல்லாம் சொன்னேன்னு சொல்லி தேவையில்லாமல் என்னை வந்துட்டு என்ன ப்ரெஷர் ஏற்றுறது இல்லாமல் அவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுங்கிற மாதிரி அவங்க பையன்கிட்ட அவங்க அம்மா சொல்லி தேவையில்லாத சண்டையை மூட்டி விடுறாங்க. இதுக்கெல்லாம் மேலே என் புருஷன் எனக்கே ஃபோன் பண்ணி மிரட்டுறாரு சார், கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போன வீட்டில் இப்போது என்னை வீட்டுக்குள்ளேயே வராதா, உன் மூஞ்சை பார்த்தாலே கடுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு என்னை ஃபோன் பண்ணி பிளாக்மெயில் பண்ணுறாங்க. அஸ் அ சப் இன்ஸ்பெக்டராக நீங்கள் ஒரு பொண்ணுக்கு என்ன சார் பதில் சொல்லுவீங்க, இதுக்கு என்ன சார் நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்க, என் மேலே எந்த தப்புமே இல்லை சார், என்னால் அதை ப்ரூவ் பண்ண முடியும், இதுக்கு நீங்கள் என்ன சார் ரியாக்ஷன் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அப்படியே அவருக்கு செம்ம கோவமாக வருது. அப்படியே ஒரு மாதிரி இங்கிட்ட அங்கிட்ட திரும்பி முறைக்கிறாரு. சார் ப்ளீஸ் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறீங்களா சார், இல்லை நான் இன்ஸ்பெக்டர்கிட்டயே போய் பேசட்டுமா அப்படின்றாங்க. என்னடி மிரட்டி பார்க்குறியா அப்படிங்கிறாங்க. நீங்கள் இப்போ இதுக்கான பதில் சொல்லலை அப்படின்னா நான் அவர்கிட்ட போய்க்கிறேன் சார், இல்லை ஹையர் அஃபிஷியல் யார்கிட்டையாவது போய்க்கிறேன், எனக்கு தெரியும் யார்கிட்ட போய் பேசணும்னு, எனக்கு இதுக்கு என்ன இது பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன் சார் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காத நீ அப்படிங்கிறாங்க. என்ன தேவையில்லாத வேலை பண்ணிட்டுருக்கேன், வேறு யாராவது உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்களுக்கு வேறு ஒரு ரூலு, நான் கம்ப்ளைண்ட் பண்ணால் எனக்கு வேறு ஒரு ரூலா, இதுக்கு எனக்கு பதில் தெரியாமல் நான் இங்கேருந்து கிளம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே செம்ம டென்ஷனில் எந்திரிச்சு வெளியே போயிட்டு அவங்க அம்மாவுக்கு வேகமாக கால் பண்ணுறாரு. அப்போ அவங்க எடுத்துகிட்டு என்னடா சுரேஷ்
அப்படிங்கிறாங்க. மா அவள் நேராக இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு என்கிட்டயே என்னை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காமா அப்படிங்கிறாங்க. உன்கிட்டே வந்து உன்னை பற்றியே கம்ப்ளைண்ட் பண்ணுறாளா, என்னடா சொல்கிற அப்படின்றாங்க. ஆமாம்மா என்கிட்டே வந்து இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்குறா அப்படின்றாங்க. அவளை வெளியே துரத்தி விட்றா அப்படின்றாங்க. மா இது போலீஸ் ஸ்டேஷன், என்ன விளையாடுறியா, மீடியா அது இதுன்னு போச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனை ஆகுமா, அவளை என்ன பண்ணுறதுன்னே எனக்கு ஒன்றும் புரியல, இப்போதைக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணோன்னா அவளை வீட்டுக்கு தான் நான் கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறாங்க. என்னடா நீ பேசிகிட்டு இருக்க, அவளை திரும்ப நீயே வீட்டுக்கு கூப்பிட்டு வர போறியா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா வேற என்ன பண்ண சொல்கிற, அவள் எதுக்கும் துணிஞ்சவம்மா அப்படின்றாங்க. இங்கே பாருடா, அவள் வரானா மன்னிப்பு கேட்காம அவள் வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா, மன்னிப்பு தானே, இன்னைக்கு இல்லைனாலும் இன்னொரு நாள் நான் கேட்க வைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு இவள் ப்ரெஸ் மீடியான்னு சொல்லிட்டு ஹையர் அஃபிஷியல் கிட்டலாம் போனான்னு வச்சுக்கோவேன், வேறு மாதிரி பிரச்சனை போயிடுமா, அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி அஃபென்ஸ்லாம் வேறு மாதிரி போகும், அதுக்கு நானே காரணம்னு சொன்னால் என் வேலையை போயிடுமா அப்படிங்கிறாங்க. என்னடா சுரேஷ் இப்படிலாம் சொல்கிற அப்படின்றாங்க. ஆமாம்மா நான் எல்லாத்தையும் யோசிச்சு தான் சொல்கிறேன், நான் அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. என்னடா இப்படி சொல்கிற, கூட்டிகிட்டு வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கடுப்புலே இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல மதி என் அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்லி என்னை நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும், இல்லைன்னா நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், ப்ரெஸ் மீடியான்லாம் போவேன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பிளாக் ஃபைட் பண்ணி ரொம்பவுமே கெத்தாக அந்த வீட்டுக்குள்ளே சுயமரியாதையோட சுரேஷ் கூட அந்த வீட்டுக்குள்ளே போக போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.